ஃப்ளைட்ல ஏசியே ஒர்க் பண்ணல, டிவி ஓடல. நெறைய ஃப்ளைட்டே அந்த பழைய லோக்கல் பஸ் இருக்கும்ல, அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது மாரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆமா சொல்றாங்க. அது வந்து டெல்லியிலேருந்து அகமதாபாத் வர்றப்ப நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ம். அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தால், அந்த கம்ப்ளைண்ட்ட அட்ரஸ் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே, ஏன் அட்ரஸ் பண்ணாங்களா, பண்ணலையான்றது நம்மளுக்கு இப்ப தெரியாது. ஓகே. அது இறங்குன உடனே அகமதாபாத்ல இறங்குன உடனே இந்த கம்ப்ளைண்ட்ட வந்து ஃப்ளைட் ஸ்டாஃப் வந்து மெயின்டனன்ஸ் இன்ஜினியர்கிட்ட சொல்லியிருக்கணும். ம், ம், ம். சொல்லி அது என்ன ப்ராப்ளம்ன்றத அட்ரஸ் பண்ணியிருக்கணும். பண்ணல அப்படின்னா அது வந்து இட் இஸ் எ மிஸ்டேக் ஆஃப் தி மெயின்டனன்ஸ் ஸ்டாஃப் அண்ட் ஃப்ளைட் க்ரூ. ம், 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 ம். அப்ப இது வந்து இதனால எதுவும் எதனால ஏசி ஒர்க் பண்ணல? அப்ப ஏசி ஒர்க் பண்ணாம போறதுக்கான கனெக்டிவிட்டி ஏன் வரல? அந்த கனெக்டிவிட்டி வேற எதையும் இம்பேக்ட் ஆகுமா? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் கண்டுபிடிச்சா தானே தெரியும். அப்போ ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்போ வந்து ஒரு பைலட் ஏறினோம்னா எல்லா சிஸ்டத்தையும் சப் சிஸ்டத்தையும் செக் பண்ணி எவ்ரிதிங் ஒர்க்கிங் பெர்ஃபெக்ட்லின்னு வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் கிடச்சிரும். உங்கள் ஹெட்அப் டிஸ்பிளேல வந்து எல்லா பேஜஸும் வரும். 100க்கு மேற்பட்ட பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸ் வந்து இதெல்லாம் நாங்கள் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ். அப்போ அந்த பேஜில் வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தினுடைய குவாலிட்டி இருக்கும், லைஃப் இருக்கும், அதனுடைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். இந்த பேராமீட்டர் கரெக்டாக இருக்கா, இந்த பேராமீட்டர் ஓகேயா, இந்த பேராமீட்டர் ஓகே, எந்த பேராமீட்டர் வந்து ஈவன் நீங்கள் பெல்ட் ஒழுங்காக போடலைன்னா கூட அதுக்கு தெரியும். பெல்ட் நீங்கள் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா தெரியும், சாஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் தெரியும். இது மாதிரி எல்லா விஷயமும் வந்து அந்த பேஜில் ஹெட்அப் டிஸ்பிளேயில் பைலட்டுக்கு தெரியும். சில விஷயங்கள் ஓகேன்னு சொல்லி ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்களா, இதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹியூமன் எரரெல்லாம் வரும். பைலட் ஸ்ட்ரெஸ்ஸில் சில விஷயங்களை பார்க்காம விட்டுருக்கலாம், சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது. இட் டேக்ஸ் ஓன் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ வந்து லோட் பண்ணும்போதும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பின்னால் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே, பின்னால் போயிடுச்சு, ரியர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி போயிடுச்சு அப்படின்னா த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ மாறிடும். த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ மாறிச்சுன்னா அதுக்குரிய ரிக்கர்ட் ஸ்பீடை கொடுக்கலைன்னா டேக் அப் ஆகாது, கிளைம் ஆகாது. ஓகே. அப்போ அங்கே கால்குலேஷன் மிஸ்டேக் நடந்திருக்கா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது.